ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலைன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 8.5 சென்டில் அமைந்த ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 8.5 சென்டில் அமைந்த வீடு எங்கே இருக்குதுன்னா, நாகர்கோவில் அடுத்து சாமித்தோப்பு. அதாவது நமக்கு சாமித்தோப்புலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதே போல் நமக்கு ரோட்டு சைடே அமைந்த ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். பார்க்குறீங்க, நல்ல ஒரு பஸ் ரூட் வசதியில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. கரெக்டாக நமக்கு சாமித்தோப்புலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. அதே போல் இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 8.5 சென்ட் இருக்குங்க. 8.5 சென்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரெண்டில் தான் நம்ம சேர்க்கஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாடிக்கு போகிறது வீட்டோட ஃப்ரெண்டில் இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட சிட் அவுட்டை தான் பார்க்குறீங்க. அதேபோல் நமக்கு இந்த வீட்டோட கதவு ஜன்னல் நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலை நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ஹால்லே ஜன்னல் வசதிகள் எல்லாமே இருக்குது. அதே போல் ஹாலில் இருந்து காமனாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு 10க்கு 10 அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு 2 பக்கமும் ஜன்னல் வசதிகள்லாம் விட்டு அட்டாச்சி பாத்ரூம் வசதியோடு தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீடை வந்து அவங்களுக்குன்னே சொந்தமாக கட்டின ஒரு வீடு தாங்க. ஆற்று மணலில் சுத்தமாக பார்த்து அவங்க கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்து தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு வீட்டோட பேக் சைடில் பார்க்குறீங்க தென்னை மரம், மாமரம், இப்படி நிறைய மரங்கள் செடிகள்லாம் வச்சு தான் இது ஒரு செட்டப்பாக இந்த வீடை கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் கொடுத்துருங்க. நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குதுங்க. பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்க மாமரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சுவையான மாமரம் தாங்க இது. அதே போல் நமக்கு இதில் மொத்தம் ஒரு 4 தென்னை மரம் நிற்கிங்க. 4 தென்னை மரமும் நல்ல ஒரு காய்ப்புள்ள தென்னை மரங்கள் பார்க்குறீங்க. தண்ணியெல்லாம் நல்ல எப்போவுமே செழிப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நமக்கு கொஞ்சம் இட வசதி இருக்கணும், செடியெல்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த வீடு நல்ல ஒரு வரப்பிரசாதங்க பார்க்குறீங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரெண்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி இருக்குது. அதே போல் ஸ்கூல் வசதி, காலேஜி, கடைக்கு போகிறது, இப்படி எல்லா வசதியும் நிறைந்த ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. அதே போல் வீட்டினுடைய பக்கத்தில் நமக்கு சர்ச்சு எல்லாமே இருக்குதுங்க. பார்க்குறீங்க, ரோட்டு சைடே அமைந்த வீடுங்க. இந்த 8.5 சென்டில் அமைந்த இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் பேசுனா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.